துலாம் ராசிக்காரர்களே, இன்றைக்கு நான் சொல்ல போகும் விஷயம் சாதாரண ராசி பலன் கிடையாது. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற கேள்விகள், காரணம் தெரியாத கவலை, யாருக்கும் சொல்ல முடியாத உள்ளுணர்வு, பயம், ஒரு விதமான ஏதோ நடக்க போகுதுன்னு தோன்ற இந்த உணர்வு, இதுக்கெல்லாம் இப்போ ஒரு விளக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. துலாம் ராசி என்றாலே சமநிலை, நியாயம், அமைதி, அழகு, உறவுகளின் மதிப்பு, இதெல்லாம் உங்க வாழ்க்கையோட அடையாளம். ஆனா சமீப காலமா அந்த சமநிலையே குலுங்கிருக்கலாம். மனசு எப்போதும் அமைதியா இருக்க வேண்டிய நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கே யோசிக்கிற மாதிரி, தூக்கம் குறையிற மாதிரி, பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு செய்யற மாதிரி இருந்திருக்கலாம். இதெல்லாம் சும்மா நடக்கல. கிரகங்களின் நகர்வு, உங்க ராசிக்கு வரப்போகும் சக்தி மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை மெதுவா தயார்படுத்திட்டு இருக்கு. இப்போ நீங்க செய்யற ஒவ்வொரு முடிவும், பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நம்புற ஒவ்வொரு மனிதரும் எதிர்காலத்துல உங்க வாழ்க்கையை வேற லெவலுக்கு எடுத்து செல்ல போகும் அடிப்படை கல்லா மாற போறது. குறிப்பா பண விஷயத்துல இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்னு நீங்க நினைச்சிருந்த ஒரு எல்லை போட ஆரம்பிச்சிருக்கு. கடன், தடை, பண வரவு, தாமதம், மதிப்பில்லாம போன உழைப்பு, இதெல்லாம் ஒரே நேரத்துல உங்க நினைவுல வரலாம். ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு சாதாரண சந்திப்பு, ஒரு எதிர்பாராத செய்தி உங்க மனசுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏத்தும். அந்த வெளிச்சம் தான் இப்போ உங்க ராசிக்குள் வர ஆரம்பிச்சிருக்கும் பெரிய சக்தியின் முதல் அடையாளம். உறவுகள் விஷயத்துல பேசணும்னா, நீங்க எல்லாரையும் சமமாக நடத்தினாலும் சிலர் உங்க அமைதிய பலவீனமா எடுத்துக்கிட்டாங்க. சொல்லாம விழுங்கின கண்ணீர், பொறுத்துக்கிட்ட அவமானம், புரியாம விட்ட உறவுகள், இவையெல்லாம் இப்போ கணக்கில் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நீங்க மனமா இருந்தாலும் உங்க வாழ்க்கை உங்க சார்பாக பேச ஆரம்பிக்கும் காலம் இது. மனசுக்குள்ள நான் நல்லவனா இருந்தா போதுமான்னு தோணினா அதுக்கான பதில் இப்போ கிடைக்க போகுது. நல்லவனா இருந்ததால இழந்ததெல்லாம் திரும்ப வரணும்னு பிரபஞ்சமே முடிவு எடுத்த மாதிரி ஒரு மாற்றம் உருவாகுது. துலா ராசிக்காரர்களே, இப்போ நீங்க தனிமையா இருக்கலாம், இல்லனா நிறைய பேரோட நடுவுல இருந்தாலும் உள்ளுக்குள்ள வெறுமையா இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துல உங்க உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். கனவுகள் அதிகமா வரலாம், பழைய மனிதர்கள் நினைவுக்கு வரலாம், திடீர்னு சில முடிவுகள் எடுக்கணும்னு தோணலாம். இதெல்லாம் தப்புன்னு நினைக்காதீங்க. இது உங்க வாழ்க்கையில நடக்க போகும் ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கான முன் அறிகுறி. அமைதியா கவனிங்க. உங்க வாழ்க்கை மெதுவா உங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் வெளியில பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அசைவா அது உருவாகிட்டு இருக்கு. நீங்க முன்னாடி எடுத்த சில முடிவுகள் சரியா இருந்ததா, தவறா இருந்ததா என்ற சந்தேகம் அடிக்கடி மனசுல வரலாம். நான் இன்னும் கொஞ்சம் தைரியமா இருந்திருக்கலாமோ, அந்த வாய்ப்பை ஏன் விட்டேன்னு நினைச்சு உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த நேரத்துல உங்க மனசு தயாரா இல்லாததாலதான் அந்த முடிவுகள் அப்படியே எடுத்தீங்க. இப்போ அதே சூழ்நிலைய வேற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குற சக்தி உங்ககிட்ட உருவாக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நீங்க பிறருக்காக வாழ்ந்தீங்க, பிறருக்காக பொறுத்துக்கிட்டீங்க, பிறருக்காக உங்க ஆசைகளை ஒதுக்கிட்டீங்க. ஆனா இப்போ முதல் தடவையா எனக்கு என்ன வேணும்னு கேக்குற நிலைக்கு வந்திருக்கீங்க. இதுதான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். பண விஷயத்துல பேசினா வரவு இருக்குதுன்னு தெரிஞ்சும் கையில் நிலைக்காத மாதிரி சம்பாதிக்கிற அளவுக்கு வாழ்க்கை முன்னேறலையேன்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் உங்க உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தாமதமா வந்ததுதான். ஆனா இப்போ யாரோ ஒருத்தர் உங்க திறமைய கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சாதாரணமா நினைச்சு பண்ற ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். அதனால உங்க வேலை, உங்க பேச்சு, உங்க அணுகுமுறை இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியம். உறவுகள் விஷயத்துல குறிப்பா நீங்க நம்பின ஒருத்தர் உங்க மனச புரிஞ்சுக்காம நடந்துகிட்ட மாதிரி தோணி இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் தூரம் வச்சிருக்கலாம். ஆனா அந்த தூரம் தான் உங்களுக்கு தெளிவை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. யார் உண்மையில உங்க வாழ்க்கையில இருக்கணும், யார் வெறும் பழக்கம் மட்டும்னு இப்ப உங்களுக்கு மெதுவா புரிய ஆரம்பிக்கும். இந்த புரிதல் வழியோட வந்தாலும் அதுக்குள்ள ஒரு விடுதலை இருக்கு. மனசு லேசாகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். துலாம் ராசிக்காரர்களே, நீங்க இப்ப அமைதியா இருக்கலாம், அதிகம் பேசாம இருக்கலாம். ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு உறுதி உருவாகிட்டு இருக்கு. இனிமே நான் என்ன இழக்க மாட்டேன்னு சொல்லிக்கிற இந்த மன உறுதி, அதுதான் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மெதுவா மாற்ற ஆரம்பிக்குது. துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் உங்களை கொஞ்சம் குழப்பலாம். ஏன்னா நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து, எதிர்பாராத மனிதர்களிடம் இருந்து சில வார்த்தைகள், சில செயல்கள் வரும். முன்னாடி கவனிக்காத விஷயங்கள் இப்ப ரொம்ப தெளிவா தெரியும். யார் உங்களை மதிக்கிறாங்க, யார் உங்க அமைதியை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு மனசுக்குள்ள ஒரு பட்டியல் தானா உருவாகும். இந்த தெளிவு ஒரே நாள்ல வரல. கடந்த நாட்களாக நீங்க அனுபவிச்ச சின்ன சின்ன ஏமாற்றங்கள், பேசாம விழுங்கிய உணர்ச்சிகள், தனிமையில யோசிச்ச நேரங்கள், இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒன்று. அதனால இப்போ உங்க முடிவுகள் கொஞ்சம் கடினமா இருக்கலாம். சிலரிடம் நீங்க எல்லை வைக்க ஆரம்பிப்பீங்க, சில விஷயங்களுக்கு இல்ல
சொல்லுவீங்க. இதெல்லாம் உங்க இயல்புக்கு மாறானதா தோணினாலும் இதுதான் இப்போ உங்க வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பு. பணம், வேலை, எதிர்காலம் பற்றி பேசினா நீங்க ரொம்ப நாளா ஒரு நிலைமையில் சிக்கி இருந்த மாதிரி உணர்ந்திருப்பீங்க. முன்னேறணும்னு ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு பயம், ஒரு தயக்கம் உங்களை பின்தள்ளி வந்திருக்கும். ஆனா இப்போ அந்த பயமே உங்களை தள்ள ஆரம்பிக்கும். இத மாற்றாம இருந்தா நஷ்டம், எனக்கு தான் ஒரு சுய உணர்வு வரும். அந்த உணர்வு தான் உங்க வாழ்க்கையில பெரிய கதவை மெதுவா திறக்க ஆரம்பிக்கும். காதல் விஷயத்துல மனசுக்குள்ள சொல்ல முடியாத குழப்பம் இருந்திருக்கலாம். ஒருவரை விட்டு போக மனசு இல்லாம அதே நேரம் அதே இடத்துல நிற்கவும் முடியாம இருந்திருப்பீங்க. இப்போ உங்க மனசு எதை விரும்புதுன்னு தெளிவா சொல்ற காலம் இது. உண்மையா இல்லாத விஷயங்களை காப்பாத்த உங்க சக்தியை இனிமே நீங்க வீணாக்க மாட்டீங்க. இதனால சில உறவுகள் தானாகவே உங்க வாழ்க்கையில இருந்து விலகலாம். அதுக்கு பயப்படாதீங்க. அது இழப்பு கிடையாது, அது இடம் காலியாகிறது. அந்த காலியான இடத்துல உங்க வாழ்க்கையை மதிக்கிற, உங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்கிற விஷயங்கள் மெதுவா வர ஆரம்பிக்கும். துலா ராசிக்காரர்களே, இப்ப நீங்க வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு புதிய நபரா நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாற்றத்தை நீங்க தடுக்காம ஏற்றுக்கிட்டா போதும். துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கை ஒரு விசித்திரமான கட்டத்துல நடக்குது. முன்னாடி உங்களை பாதிச்ச விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு வலிக்காத மாதிரி தோணும். காரணம், நீங்க மெதுவா உணர்ச்சியை விட உண்மையை முக்கியமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்வாங்க நீ யோசிச்சு நிறைய விஷயங்களை விட்டுட்டீங்க. ஆனா இப்போ அந்த சத்தங்கள் மெதுவா அடங்க ஆரம்பிச்சிருக்கு. உங்க உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குரல் தெளிவா பேச ஆரம்பிக்கும். அது பயத்தோட இல்ல, அமைதியோட பேசும். அந்த குரலை கேட்க ஆரம்பிச்சாதான் இப்போ நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு அர்த்தமா புரியும். வேலை, தொழில், பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு விதமான அழுத்தம் குறையிற மாதிரி இருக்கும். பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு இல்ல, ஆனா அதை சமாளிக்க கூடிய மனநிலை உங்களுக்குள்ள உருவாகும். இதுவரைக்கும் மற்றவர்களோட ஆலோசனைக்காக காத்திருந்த நீங்க இப்போ முதல் தடவையா உங்க முடிவை நீங்களே நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்க முகத்தில, உங்க பேச்சில, உங்க நடையில கூட வெளிப்படும். இத பார்த்து சில பேர் ஆச்சரியப்படுவாங்க, சில பேர் பொறாமப்படுவாங்க. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத ஒரு நிலைக்கு வந்திருப்பீங்க. உறவுகள் விஷயத்துல பழைய காயங்கள் நினைவுக்கு வரலாம். முன்னாடி சொன்ன வார்த்தைகள், நடந்த சம்பவங்கள் இப்ப மனசுல மீண்டும் ஓடும். ஆனா இந்த தடவை அது உங்களை உடைக்காது. மாறாக அதிலிருந்து நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு உணர வைக்கும். அந்த உணர்வு தான் உங்க வளர்ச்சியின் அடையாளம். துலாம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல நீங்க அதிகம் பேசாம இருக்கலாம், தனியா இருக்க விரும்பலாம். அது தப்பில்ல. இது ஓடிப்போற உலகத்துல நின்னு உங்களை நீங்க சந்திக்கிற நேரம். இந்த அமைதி தான் உங்க வாழ்க்கையில வரப்போகிற பெரிய மாற்றத்துக்கான அடித்தளம். துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி நீங்க ஏதாவது முடிவு எடுத்தா அதுக்கு பிறகு சரிதான் திரும்ப திரும்ப யோசிப்பீங்க. ஆனா இப்போ அந்த சந்தேகம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. காரணம், நீங்க வெளியில இருந்து வரும் ஒவ்வொரு கருத்தையும் உங்க மனசுக்குள்ள அனுமதிக்காம உங்களுக்கு சரின்னு தோன்றத மட்டும் எடுத்துக்கிற நிலைக்கு வந்திருக்கீங்க. இது சுயநலம் கிடையாது, இது சுயமரியாதை. இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா தேவைப்பட்ட ஒன்று. பண விஷயத்துல பேசினா சின்ன சின்ன செலவுகள் கூட முன்னாடி மனசை கலங்க வைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ பணத்தை பற்றி பயப்படுற மனநிலை மெதுவா மாறும். பணம் ஒரு பிரச்சனை இல்ல, அது ஒரு கருவி மாதிரின்னு நீங்க உணர ஆரம்பிங்க. இந்த மனநிலை மாறும் போதுதான் உங்க வாழ்க்கையில புதிய வாய்ப்புகள் இயல்பா வர ஆரம்பிக்கும். உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே யாருக்காகவும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு தெளிவு வரும். உங்களை உண்மையில புரிஞ்சுக்கிறவர்கள் உங்க மானத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. புரியாதவர்கள் உங்க வாழ்க்கையில இருந்து தானாகவே பின்னுக்கு போவாங்க. இத நினைச்சு நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. மாறாக மனசு லேசான மாதிரி உணர்வீங்க. ஏனென்றால் நீங்க இனிமே எடையில்லாத உறவுகளை சுமக்க மாட்டீங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்துல உங்க முகத்துல ஒரு அமைதி தெரியும். அதுக்குள்ள ஒரு தைரியம் ஒளிந்திருக்கும். அந்த தைரியம் சத்தமா பேசாது, ஆனா தேவைப்பட்ட நேரத்துல உறுதியாக செயல்படும். இந்த நிலைதான் உங்க வாழ்க்கைய மெதுவா வேற பாதைக்கு கொண்டு போகுது. துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான உள்ள அந்த விழிப்பு நடக்குது. இது வெளியில பெரிய மாற்றமா தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க மனசு, உங்க எண்ணங்கள், உங்க பார்வை எல்லாமே மெதுவா வேற லெவலுக்கு நகர்ந்து கொண்டு இருக்குது. முன்னாடி உங்களை பதற வைத்த விஷயங்கள் இப்போ அதே தாக்கத்தை கொடுக்க மாட்டேங்குது. காரணம், நீங்க சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியலை என்றாலும் உங்க எதிர்வினையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் உண்மையான பலம். வேலை, பொறுப்பு, குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தெளிவான மனநிலை உருவாகும். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு ஓடிய நீங்க இப்போ எனக்கு என்ன சரின்னு பார்க்க ஆரம்பிங்க. இதனால சிலர் உங்களை மாறிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க முதன்முறையா உங்களா மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. பண விஷயத்துல வருமானம் அதிகமா இல்லை என்றாலும் அதை நிர்வகிக்கிற திறன் உங்களுக்கு வரும்.
இது வரைக்கும் பணம் போயிட்டே இருக்கு என்ற பயம் இருந்த இடத்துல இப்போ நான் இதை சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை தான் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் போது மனசை அமைதியாக வைக்கும். உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே அளவோட தான் கொடுப்பீங்க. அதிகம் கொடுத்துட்டு வெறுமையா நின்னு போற நிலை இனிமே இருக்காது. இதனால உங்க வாழ்க்கையில இருக்கும் சில உறவுகள் இன்னும் ஆழமா மாறும், சில உறவுகள் மெதுவா கரையலாம். அதுக்காக நீங்க போராட மாட்டீங்க. எல்லாமே இயல்பா நடக்க விடுற ஒரு பரிபக்குவ நிலைக்கு வந்திருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த பரிபக்குவம் தான் உங்க வாழ்க்கையில வரப்போகிற பெரிய மாற்றத்துக்கான உள்ளார்ந்த தயாரிப்பு. நீங்க இதை உணர்ந்தாலே போதும். துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான அமைதி நிலைபெற ஆரம்பிச்சிருக்கு. இந்த அமைதி வெளியில இருந்து வந்ததில்ல, நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்ட அமைதி. முன்னாடி ஏதாவது சரியில்லைன்னா உடனே மனசு கலங்கும், யோசனைகள் ஓடும், முடிவுகள் தள்ளி போகும். ஆனா இப்போ அதே சூழ்நிலையில கூட நீங்க நிதானமா நிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது உங்க வளர்ச்சியோட மிக முக்கியமான அடையாளம். வேலை, தொழில், பொறுப்பு சம்பந்தமான விஷயங்களில் நீங்க எடுத்த ஒரு நிலைப்பாடு உங்களை இன்னும் தெளிவா காட்டும். யாரோ சொன்னதுக்காக அல்ல, உங்க உள்ளுணர்வுக்காக எடுத்த முடிவுகள் இப்போ சரியா போற மாதிரி உணர்வீங்க. இந்த உணர்வு தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். பண விஷயத்துல தேவையில்லாத செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். பணத்தை சேமிக்கணும்னு கட்டாயப்படுத்தாம இயல்பா ஒரு கட்டுப்பாடு வரும். இது வரைக்கும் எப்படி சமாளிப்பது யோசிச்ச மனசு இப்போ எப்படி வளர்ப்பது யோசிக்க ஆரம்பிக்கும். உறவுகள் விஷயத்துல உங்க எல்லைகள் தெளிவா இருக்கும். எல்லாரையும் உள்ளே விட மாட்டீங்க, ஆனா யாரை உள்ளே விடுறீங்களோ அவர்களுக்கு முழுமையா இடம் கொடுப்பீங்க. இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில உறவுகளின் தரத்தை உயர்த்தும். சிலர் உங்க அமைதியை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனா அதை விளக்க உங்களுக்கு இனிமே அவசியம் இல்லைன்னு உணர்வீங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல நீங்க அதிகம் பேசாம, அதிகம் நிரூபிக்காம உங்க இருப்பினாலேயே ஒரு தாக்கத்தை உருவாக்குவீங்க. அந்த தாக்கம் தான் உங்க வாழ்க்கைய மெதுவா புதிய உயரத்துக்கு எடுத்து செல்லும். இப்போ உங்க வாழ்க்கை ஒரு நிலையான ஓட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி ஏற்ற தாழ்வா இருந்த மனநிலை இப்போ கொஞ்சம் சமநிலையா மாறும். சின்ன விஷயங்கள் உங்களை இழுக்க மாட்டேங்குது. யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, நடந்த ஒரு சம்பவம் இப்போ முழு நாளையும் கெடுக்காத மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் நீங்க உங்க மனசுக்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சதுதான். வேலை, பணம், பொறுப்பு விஷயங்களில் ஒரு ஒழுங்கு உருவாகும். எல்லாமே ஒரே நேரத்துல சரியாகணும்னு இல்ல, ஆனா ஒவ்வொரு விஷயமும் மெதுவா சரியான இடத்துக்கு நகருதுன்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும். அந்த உணர்வு தான் உங்களை நிம்மதியா தூங்க விடும். உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே நாடி ஓட மாட்டீங்க. யார் உங்களை தேடுறாங்க, யார் உங்களுக்காக நேரம் ஒதுக்குறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த கவனிப்பு உங்களை கசப்பாக்காது, மாறாக தெளிவா ஆக்கும். இதனால உங்க வாழ்க்கையில சில உறவுகள் இன்னும் நெருக்கமா மாறும். சிலர் மெதுவா விலகுவாங்க. அது இயல்புன்னு நீங்க ஏற்றுக்குவீங்க. இந்த கட்டத்துல நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு பார்வையாளரா கூட பார்த்து ரசிக்க ஆரம்பிப்பீங்க. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு அமைதியான பெருமை உருவாகும். அந்த பெருமை சத்தமா இருக்காது, ஆனா அது உங்களை உள்ளுக்குள்ள இருந்து பலமாக நிறுத்தும். இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விதமான முழுமை உணர்வு மெதுவா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு இல்ல, ஆனா எதுவும் உங்களை உடைக்க முடியாத அளவுக்கு நீங்க உள்ளுக்குள்ள உறுதியா நின்னுட்டு இருக்கீங்க. முன்னாடி நடந்த விஷயங்களை நினைச்சு உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிட்டு இருந்த மனசு இப்போ அதையே ஒரு பாடமா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் நான் இப்படி மாறினேன்னு சொல்லிக்கிற ஒரு அமைதி உங்களுக்குள்ள இருக்கும். இந்த மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று. வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சமாளிக்க முடியாம தடுமாறின காலம் பின்னாடி போயிட்டே இருக்கு. இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நேரம் கொடுக்கற புத்திசாலித்தனம் உங்களுக்குள்ள வரும். இதனால அழுத்தம் குறையும், முடிவுகள் தெளிவா இருக்கும். உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிட்டீங்க. அதனால ஏமாற்றமும் குறையும். யார் எவ்வளவு தூரம் வர முடியுமோ அவ்வளவுக்கு தான் அவர்களை அனுமதிக்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்திருக்கு. இது குளிர்ச்சியா தோணினாலும் உண்மையில இதுதான் மனநலத்தின் அடையாளம். துலாம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல நீங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதரா மாறிட்டீங்க. அந்த புரிதல் தான் இனிமே உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய அமைதியான பலமா மாறப்போறது. துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான நம்பிக்கை நிலை பெற ஆரம்பிச்சிருக்கு. இந்த நம்பிக்கை யார் மேலேயும் அல்ல, உங்க மேல நீங்க வைத்துக்கிட்ட நம்பிக்கை. முன்னாடி இதுவும் சரியா போகுமா சந்தேகப்பட்ட மனசு இப்போ எப்படியாவது நான் சமாளிச்சிடுவேன் அமைதியா சொல்லிக்கிற நிலைக்கு வந்திருக்கு. இந்த மாற்றம் சத்தமில்லாம நடந்தாலும் அதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது. வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்திலயும் நீங்க இனிமே ஓட மாட்டீங்க. தேவையான இடத்துல மட்டும் உங்க சக்தியை செலவிடுற பழக்கம் வரும். இதனால சோர்வு குறையும், மனசு லேசாகும். முன்னாடி எதையாவது தவற விட்டோமோன்னு தோணிய விஷயங்கள் இப்போ அவ்வளவு பெரிய பாரமா தெரியாது. அது அப்போ அவசியமா இல்ல, நீ ஏற்றுக்கிற பக்குவம் வந்திருக்கு. உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே உணர்ச்சியால வழி நடத்தப்பட மாட்டீங்க.
மரியாதை, புரிதல், சமநிலை இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க நிற்பீங்க. இல்லாத இடத்துல சண்டை போடாம விளக்கம் சொல்லாம அமைதியா விலக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லாத இடத்துல சண்டை போடாம விளக்கம் சொல்லாம அமைதியா விலக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது தோல்வி கிடையாது, இது உங்க மனசுக்கு நீங்க கொடுத்த வெற்றி. துலா ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல நீங்க வெளியில பெரிய மாற்றம் இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க இனிமே உடையாத ஒரு மனிதரா மாறிட்டீங்க. அந்த உறுதி தான் உங்க வாழ்க்கையோட உண்மையான சமநிலை. துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மெதுவான ஆனால் ஆழமான நிலைமாற்றம் உறுதியா பதிய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி நீங்க எதிர்காலத்தை நினைச்சு பயந்தீங்க, கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டீங்க. ஆனா இப்போ இந்த தருணத்துல நிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் என்ன செய்ய முடியும் யோசிக்கிற அந்த மனநிலை தான் உங்களை பலமாக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்க ஆரம்பிக்கும். காலை நேர அமைதி, ஒருத்தர் சொன்ன ஒரு உண்மையான வார்த்தை, நீங்க உங்களுக்காக எடுத்த ஒரு முடிவு, இதெல்லாம் மனசை நிறைக்கும். வேலை அல்லது பொறுப்புகள் விஷயத்துல நீங்க இனிமே உங்க எல்லையை தெளிவா அறிஞ்சுக்கிட்டீங்க. அதிகமா சுமந்த காலம் முடிஞ்சு தேவையானதை மட்டும் ஏற்றுக்கிற புத்திசாலித்தனம் வந்திருக்கு. இதனால உங்க திறமை இன்னும் தெளிவா வெளிப்படும். உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே யாரையும் மாற்ற முயற்சி பண்ண மாட்டீங்க. யார் எப்படி இருக்கிறாங்கன்னு ஏற்றுக்கிற பக்குவம் வந்திருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்க நின்னு வலி அனுபவிக்கவும் மாட்டீங்க. இந்த சமநிலை தான் துலாம் ராசிக்காரர்களான உங்க உண்மையான பலம். இப்போ நீங்க உங்களை நீங்களே தாங்கிக் கொள்ள தெரிஞ்ச ஒரு மனிதரா மாறிட்டீங்க. அந்த நிலை தான் உங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வந்தாலும் அது அமைதியை எதிர்கொள்ளும் சக்தியை கொடுக்குது. இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு நிதானமான தெளிவு முழுமையா பதிய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி என்ன சரி என்ன தவறுன்னு குழப்பமா இருந்த விஷயங்கள் இப்ப அவ்வளவு சிக்கலா தோணாது. காரணம், நீங்க எல்லாத்தையும் மனசால அல்ல அனுபவத்தால புரிஞ்சுக்கிட்டீங்க. வாழ்க்கை உங்களை மெதுவா கற்றுத்தந்த பாடங்களை இப்போ நீங்க எதிர்க்காம ஏற்றுக்கிற நிலைக்கு வந்திருக்கீங்க. இதுவரைக்கும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்குள் சிக்கி இருந்த மனசு இப்போ சுவாசிக்க ஆரம்பிச்ச மாதிரி ஒரு உணர்வு தரும். வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்தையும் எனக்கு ஏற்ற வேகத்துல செய்யலாம் என்ற நம்பிக்கை வந்திருக்கு. அதனால அவசரம் குறையும், தவறுகளும் குறையும். நீங்க எடுத்த ஒவ்வொரு செயலும் ஒரு அர்த்தத்தோட இருக்கும். உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே பழைய காயங்களை சுமந்து திரிய மாட்டீங்க. நடந்தது நடந்ததுதான் என்ற உண்மையை மனசு ஒத்துக்கிட்டு இருக்கு. அதனால மன்னிப்பு கூட சுலபமா வரும், மறப்பு கூட அமைதியா வரும். இது பலவீனம் அல்ல, இது ஒரு உயர்ந்த நிலை. துலா ராசிக்காரர்களே, இப்போ நீங்க உங்க வாழ்க்கையை எதிர்த்து ஓடுறவர் இல்ல, அதோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சவர். அந்த இணக்கம் தான் உங்க மனசுக்கு நீண்ட நாளா தேவைப்பட்ட அமைதியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் உண்மையான சமநிலை. துலாம் ராசிக்காரர்களே, இந்த நிலைமைக்கு வர நீங்க நிறைய அனுபவிச்சிருக்கீங்க, நிறைய இழந்திருக்கீங்க, நிறைய கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதனால இப்போ உங்க அமைதி விலைமதிப்பற்றது. அந்த அமைதியோட நீங்க நடக்க ஆரம்பிச்ச பாதை தான் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போகும் எல்லா நல்ல விஷயங்களுக்குமான அடித்தளம். துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு இயல்பான தைரியம் உருவாகி நிலைபெற ஆரம்பிச்சிருக்கு. இந்த தைரியம் சத்தமா வெளிப்படாது, ஆனா உங்க நடத்தை, உங்க தேர்வுகள், உங்க மனம் எல்லாத்திலையும் அது தெளிவா தெரியும். முன்னாடி ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா என்று பல தடவை யோசிச்ச நீங்க இப்போ தேவையான இடத்துல மட்டும் நிதானமா முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த நிதானம் தான் உங்களை இன்னும் உறுதியானவரா மாற்றுது. வேலை, பணம், பொறுப்பு எல்லாத்தையும் நீங்க இனிமே ஒரு சுமையா பார்க்க மாட்டீங்க. அது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி மாதிரி இயல்பா தெரியும். இதனால அழுத்தமும் குறையும், சோர்வும் குறையும். உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே அதிகம் எதிர்பார்க்காம அதிகம் ஏமாறாம இருக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. யார் உங்க வாழ்க்கையில இருக்கணும்னு தானா நிர்ணயமாகும். அதுக்கு நீங்க வலுக்கட்டாயம் எதுவும் செய்ய மாட்டீங்க. இந்த விடுபட்ட மனநிலை தான் உங்க முகத்தில ஒரு தனி ஒளியை கொண்டு வரும். துலா ராசிக்காரர்களே, இப்போ நீங்க வாழ்க்கையை எதிர்த்து நிக்கிறவர் இல்ல, அதோட ஒத்திசைவு பிடிச்சு நடக்கிறவர். அந்த ஒத்திசைவு தான் உங்க உள்ளுக்குள்ள நீண்ட நாளா தேடிக்கிட்டு இருந்த சமநிலைய முழுமையா தர ஆரம்பிச்சிருக்கு. துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான அமைதி உறுதியாக வேரூன்ற ஆரம்பிச்சிருக்கு. இந்த அமைதி வெளியிலிருந்து வந்த பரிசு கிடையாது. நீங்க உங்களோட போராட்டங்கள், புரிதல்கள், விட்டு விடல்கள் எல்லாத்தையும் கடந்து உருவாக்கிக்கிட்ட நிலை. முன்னாடி மனசு நிரம்பி வழிந்த உணர்ச்சிகள் இப்போ ஒழுங்கா அமர்ந்த மாதிரி இருக்கும். எதை பிடிக்கணும், எதை விடணும் என்ற தெளிவு உங்களுக்குள்ள தானாக வந்திருக்கு. அதனால இனிமே எதையும் இழக்கிறோமோன்னு பயம் இல்ல. வேலை, வாழ்க்கை, தினசரி ஓட்டம் எல்லாத்தையும் நீங்க இனிமே பதட்டமா பார்க்க மாட்டீங்க. ஒவ்வொரு நாளையும் அதன் வேகத்தில ஏற்றுக்கிற பக்குவம் வந்திருக்கு. சின்ன விஷயங்கள்ல கூட உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மற்றவர்களுக்கு பெருசா தெரியாம போகலாம், ஆனா உங்க மனசுக்கு அது போதுமானதாக இருக்கும். உறவுகள் விஷயத்துல நீங்க இனிமே உங்களுக்குள்ள ஒரு உறுதியான அடித்தளத்தோட நிக்கிறதால
யாராவது அருகில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, உங்க உள்ளார்ந்த சமநிலை குலையாது. இதுதான் உண்மையான பலம். துலாம் ராசிக்காரர்களே, இப்ப நீங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்ட, ஏற்று கிட்ட அமைதியா தாங்கிக் கொள்ள தெரிஞ்ச ஒரு மனிதரா முழுமையா நிக்கிறீங்க. அந்த நிறைவு உணர்வு தான் உங்க வாழ்க்கையோட உண்மையான உயரம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.